Very nice to meet you all through in online classes. Today we have to discuss about filter circuits. நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் ரெக்டிஃபயர்ஸ் அப்படிங்கிற சர்க்யூட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ரெக்டிஃபயர் பார்த்தோம். ரெக்டிஃபயர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆஃப் அல்டர்னேட்டிவ் கரண்ட் இன்டு டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த அல்டர்னேட்டிங் கரண்ட் இன்ட்டு டைரக்ட் கரண்ட் அவுட்புட்டில் கிடைக்குது அப்படின்னா 100% டைரக்ட் கரண்ட் கிடைக்காது. பல்சேட்டிங் அவுட்புட் அப்படின்னு கிடைக்கும். பல்சேட்டிங் அவுட்புட்டில் ரிப்பிள்ஸ் இருக்கும். ரிப்பிள்ஸ் மீன்ஸ் என்ன, ஏசி இருக்கும்னு அர்த்தம். அந்த ஏசி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ரெக்டிஃபயரில் என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 5 ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க. பட் 5 ஃபில்டர் நம்ம சிலபஸில் கிடையாது. அது நம்ம சிலபஸில் இருக்கிற ஃபில்டர்ஸ் நம்ம படிக்கிறோம். இப்போ ஃபில்டர்னா அப்படின்னா என்னென்னு தெரியும். இதில் நம்ம சிலபஸில் இருக்கிற ஃபில்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, அதில் ஜென்ரல் தியரியும் பார்ப்போம், டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் பார்ப்போம். இதில் ஃபில்டர் சர்க்யூட்டில் டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் சர்க்யூட் அப்படின்னா நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் ஃபில்டர், பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர். பேண்ட் ஸ்டாப் நம்ம சிலபஸில் எலிமினேஷன் ஃபில்டர்னு போட்டிருப்பாங்க. திஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ். இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தே ஆர் யூஸ்டு இன் ரேடியோ அண்ட் அதர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ். எல்லா எலக்ட்ரானிக் சர்க்யூட்லேயும் என்ன இந்த ஃபில்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபில்டர் இல்லாத இடமே கிடையாது. தேர் பர்பஸ் இஸ், அப்போ ஃபில்டருடைய வேலை என்ன, அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, டு செலக்ட் டிசைர்டு ஃப்ரீக்வன்சி ஃப்ரம் எ காம்ப்ளெக்ஸ் இன்புட் வேவ். இன்புட்டில் பார்த்தீங்கன்னா வேவ் காம்ப்ளெக்ஸ்னால் லோ இருக்கும், மிடில் இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும், எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் இன்புட் வேவாக இருக்கும். அதில் நமக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் நம்ம வெளியெடுக்கிறது தான் ஃபில்டருடைய வேலை. அப்போ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை நம்ம செலக்ட் பண்ணுறது எது அப்படின்னா ஃபில்டர்ஸ். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை ரிஜெக்ட் பண்ணணும்னாலும் அது பண்ணிக்கலாம். டு ரிஜெக்ட் த அன்டிசைர்டு ஃப்ரீக்வன்சி. அன்டிசைர்டுனா தேவையில்லாத ஃப்ரீக்வன்சியை நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், தேவையான ஃப்ரீக்வன்சியை நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். அப்போ இது அப்ளை பண்ணுறேன் அப்படி, டு அப்ளை த டிசைர்டு ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட் டு த சர்க்யூட் வேர் இட் இஸ் ரெக்வயர்டு. எங்கே தேவையோ சர்க்யூட்டில், எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் எங்கே என்ன தேவையோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்டர் யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான மாதிரி நம்ம கொடுக்குற வேலையை தான் என்ன ஃபில்டர்ஸ் பண்ணுது. இது ஃபில்டர் பண்ணுற வேலை நம்ம சொல்லியாச்சு. இது ஜென்ரல் உள்ள வர்றது. இந்த ஃபில்டர் கன்சிஸ்ட் ஆஃப் எ காம்பினேஷன் ஆஃப் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர்ஸ். இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ். போன கிளாஸ்லேயே நம்ம ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ரெசிஸ்டர்னால் என்ன, இண்டக்டர்னால் என்ன, கெப்பாசிட்டர் என்னன்னு சொல்லி போன கிளாஸ் ஃபுல்லாக இதை தான் டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி என்ன அது என்னங்கிறது போன கிளாஸ் நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அது என்ன பண்ணணும், அதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்லாம் பார்த்தோம். இன்றைக்கி இந்த இண்டக்டர்ஸ், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஃபில்டர் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஃபில்டர் என்ன அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர் பார்க்க போகிறோம். லோ பாஸ் ஃபில்டர் அது என்ன, லோ பாஸ் ஃபில்டர் இது எதை பாஸ் பண்ணணும், எதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, the low pass filter is a circuit which passes low frequency but stops high frequencies. இப்போ லோ எனக்கு பாருங்கள், இது காம்ப்ளெக்ஸ் இன்புட்டு, இது கரண்ட் இந்த சைடில், இது காம்ப்ளெக்ஸ் இன்புட் வேவ்.
இதில் நமக்கு லோ ஃப்ரீக்வன்சி வேணும். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, லோ ஃப்ரீக்வன்சி இருக்குது, மிடில் ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஹை ஃப்ரீக்வன்சி, ஃபுல்லாக இது ஃப்ரீக்வன்சி. இதை கொண்டு போய் நம்ம லோ பாஸ் ஃபில்டரில் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த சர்க்யூட் நான் சொல்கிறேன், இந்த கொடுத்தா அவுட்புட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த லோ பாஸ் ஃபில்டர் லோ ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சியை ஸ்டாப் பண்ணும். எழுதியிருக்கோம், இட் இஸ் எ சர்க்யூட் விச் பாசஸ் லோ ஃப்ரீக்வன்சி பட் ஸ்டாப் ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ லோ ஃப்ரீக்வன்சி 0லேருந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் அலோவ் பண்ண, இதாவது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம். எஃப்ங்கிறது என்ன, கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதுக்கப்புறம் உள்ள ஃப்ரீக்வன்சி எல்லாம் வராது. இது வந்து லோ பேண்ட் பாஸ். இந்த அளவுக்கு நம்ம பாஸ் பண்ணணும், அவுட்புட்டில் வெளியே வரும், மற்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடும். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடும், ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஸ்டாப் பண்ணிடும். இதுதான் லோ பாஸ் ஃபில்டர் சொல்கிறோம். லோ பாஸ் ஃபில்டர் என்ன, இட் இஸ் எ சர்க்யூட் விச் பாசஸ் லோ ஃப்ரீக்வன்சி பட் ஸ்டாப் ஹை ஃப்ரீக்வன்சிஸ். ரைட்டு சொல்கிறீங்க, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, எப்படி அது பண்ணுது சார் அப்படின்னா, அது சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட்டில் என்ன இருக்குது, என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இன்புட்டில் இந்த காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இன்புட் இதுதான் சிக்னல் சோர்ஸ். இதில் லோ ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். என்ன போட்டிருக்கோம்னா, இண்டக்டன்ஸ் போட்டிருக்கோம், கெப்பாசிட்டன்ஸ் போட்டிருக்கோம். இண்டக்டன்ஸ் இங்கேயும் போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம், ரெண்டுமே பேரலாக இருக்குது. இது சீரீஸ் எலமெண்ட், இது பேரலல் எலமெண்ட். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இண்டக்டங்கிறது சீரீஸ் எலமெண்ட்டு, இந்த சர்க்யூட்டில் சீரீஸ் எலமெண்ட்டு. இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் குறுக்க இருக்கிறதுனால இது வந்து பேரலல் எலமெண்ட். கெப்பாசிட்டருங்கிறது பேரலல் எலமெண்ட், இண்டக்டன்ஸ் வந்து சீரீஸ் எலமெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல இண்டக்டன்ஸுடைய வேலை என்ன, கெப்பாசிட்டருடைய வேலை என்ன அப்படின்னு நான் போன கிளாஸே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இண்டக்டன்ஸ் என்ன பண்ணும், கெப்பாசிட்டர் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இண்டக்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, டிசியை பாஸ் பண்ணும், ஏசியை ஃபில்டர் போய் ஏசியை ஸ்டாப் பண்ணும். கெப்பாசிட்டருடைய வேலை என்ன, ஏசியை பாஸ் பண்ணும், டிசியை ஸ்டாப் பண்ணும். இதை பொறுத்து அப்படின்னா அது இண்டக்டன்ஸுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து, ரெண்டுடைய கெப்பாசிட்டி நடக்கும். இங்கே என்ன நடக்குது, ஃப்ரீக்வன்சி. இந்த இடத்துல இண்டக்டன்ஸுடைய வேலை என்னென்னா, இந்த இண்டக்டன்ஸ் லிட்டில் ரியாக்டன்ஸ்னால் எதிர்ப்புன்னு அர்த்தம். ரியாக்டன்ஸ்னால் எதிர்ப்பு. ரியாக்டன்ஸ்னால் என்னென்னா எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். லிட்டில் ரியாக்டன்ஸ் டு டிசி கரண்ட். டிசி கரண்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக தான் எதிர்ப்பு இருக்கும். அஸ் வெல் அஸ் லோ ஃப்ரீக்வன்சிக்கு இருக்காது. டிசி கரண்ட்டை பாஸ் பண்ணணும், லோ ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன அர்த்தம், மறைமுக இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏசியை பாஸ் பண்ணாது, ஹை ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணாதுன்னு அர்த்தம். இது இண்டக்டன்ஸ் வேலை. கெப்பாசிட்டருடைய வேலை என்னென்னா இதுக்கு ஆப்போசிட்டாக. இது லிட்டில்னு சொல்லியிருக்கோம், ஸ்மால்னு சொல்லியிருக்கோம். இது வந்து லார்ஜ் ரியாக்டன்ஸ். எதுக்கு அப்படின்னா டிசி கரண்ட்டுக்கு. அது மாதிரி லோ ஃப்ரீக்வன்சிக்கு. அது டிசி கரண்ட்டையோ லோ ஃப்ரீக்வன்சியோ சர்க்யூட்குள்ளே அலோவ் பண்ணாது, வெளியே தான் தள்ளும். அப்போ இண்டக்டன்ஸோட வேலை என்னன்னு தெரிஞ்சு போச்சு, கெப்பாசிட்டன்ஸோட வேலை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எங்கே சார் ரெசிஸ்டன்ஸ் எங்கே சார் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் லோடு இங்கே போடுவோம். இங்கே போடலாம் சர்க்யூட்டில். ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட்டில் இருக்கும், லோடுன்னு இருக்கும். அது என்ன, ஒன்லி பொட்டன்ஷியல் ட்ராப் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே முக்கியமான காம்பனண்ட்டு இண்டக்டன்ஸு, கெப்பாசிட்டன்ஸ். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போ நம்ம இது சொல்லியாச்சு, ஃபில்டர்னா என்னன்னு சொல்லியாச்சு, என்னென்ன டைப்புன்னு சொல்லியாச்சு, அதனுடைய பர்பஸ் என்னன்னு சொல்லியாச்சு, அது என்ன பண்ணுதுன்னு சொல்லியாச்சு, அதுக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. டயக்ராமில் வந்து ஃபிகர் போட்டாச்சு, உங்களுக்கு ஈஸியாக இதை பார்த்தா புரியும். இப்போ நம்ம கால்குலேஷன், இதனுடைய தியரி பார்க்க போகிறோம். இதனுடைய தியரி, ஒவ்வொரு ஃபில்டருக்கும் தியரி உண்டு. அந்த தியரி பார்க்க போகிறோம். தியரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சொல்லிட்டேங்க, இது வந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். இல்லை எவ்வளோ வரைக்கும் கட் ஆஃப் பண்ணுது, 0லேருந்து இது வரைக்கும் தான் கட் ஆஃப் பண்ணுது, இதை கண்டுபிடிக்கணும். அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதனுடைய தியரி பார்க்க போகிறோம். இந்த லோ பாஸ் ஃபில்டருடைய தியரி, இதனுடைய கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்கோம்.
அதனுடைய லிமிட்டிங் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதில் நல்லா கவனிங்க. இதில் சீரீஸ் எலமெண்ட் எல்லுன்னு சொல்லியிருக்கேன். சீரீஸ் எலமெண்ட்டு. அப்போ சீரீஸ் இம்பிடன்ஸ், இந்த இண்டக்டன்ஸில் இம்பிடன்ஸ் நம்ம ஏற்கனவே நீங்கள் செகண்ட் இயரில் படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரோ மேக்னஸில் படிச்சிருப்பீங்க. Z1 அப்படிங்கிறது சீரீஸ் எலமெண்ட்டுடைய இம்பிடன்ஸ். ஜேஎல் ஒமேகா. ஜேஎல் இது காம்ப்ளெக்ஸ் நம்பர், எல்லுங்கிறது இண்டக்டன்ஸ், ஒமேங்கிறது ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இதில் பேரலல் எலமெண்ட் என்னென்னா கெப்பாசிட்டர். இது இண்டக்டன்ஸ், இதுக்கு பேரலல் எலமெண்ட் வந்து கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டருடைய இம்பிடன்ஸ் என்ன அப்படின்னா 1/j⍵c அப்படின்னு அர்த்தம். 1/j⍵c. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இதனுடைய ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். இது ரேஷியோ என்ன? Z1 / Z2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ Z1 என்ன? Z1 நமக்கு என்ன பார்த்துருக்கோம்? JL ஒமேகான்னு பார்த்துருக்கோம். Z2 என்ன? 1/JC ஒமேகா பார்த்துருக்கோம். C ஒமேகான்னு பார்த்துருக்கோம். இது அப்படியே மேலே போனால் என்ன வரணும்? J² L⍵² வரும். உங்களுக்கு தெரியும் ஜேங்கிறது இமேஜினரி நம்பர். J is equal to என்ன? √(-1). ஜேங்கிற √(-1). ஜேங்கிறது என்னென்னா √(-). இப்போ J² = -1. அப்போ என்ன வரும் அப்படின்னா, அப்போ Z1 / Z2 is equal to L இங்கே சி இருக்குல்ல, அந்த சி போடணும். LC⍵². இதான் நான் ஈக்குவேஷன் 1 என்ன பார்த்துருக்கோம். ஈக்குவேஷன் 1ங்கிறது என்ன அப்படின்னா LC⍵² ஈக்குவேஷன் 1 எடுத்துரும். LC⍵² எடுத்துரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபில்டரில் லிமிட்டிங் வேல்யூஸ் இருக்கு. லிமிட்டு 2 லிமிட் இருக்கும். த லிமிட்டிங் வேல்யூஸ். Limiting, அதாவது a filter allows a current of frequency between the two limiting values. This limiting corresponding to என்ன அப்படின்னா, limiting corresponding to Z1 / Z2 is equal to 1 0 ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இன்னொரு லிமிட்டிங் வேல்யூ என்ன? Z1 / Z2 is equal to -4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 1 0வும் -4 லிமிட்டிங் வேல்யூன்னு எடுத்துக்கிறாங்க தியரியில். இந்த லிமிட்டிங் வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். முதல்ல என்ன பண்ணுறோம்? ஈக்குவேஷன் 1ல் 0 சப்மிட் பண்ணுறோம். அது ஒரு லிமிட்டிங் வேல்யூ. அடுத்து இந்த -4 கொண்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, when Z1 / Z2 இது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கேஸ் 0 அப்படின்னு சப்மிட் பண்ணுறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் substitute this value in equation 1. Substitute this value in equation 1. அப்போ என்ன கிடைக்கும்? -LC⍵² is equal to 0. அப்போ என்ன வரும்? இப்போ ஒமேகா is equal to 0, ω² is equal to ω0, f is equal to 0. இது என்னது அப்படின்னா லோயர் லிமிட். திஸ் இஸ் த லோயர் லிமிட்டிங் வேல்யூ. இது என்ன சொல்கிறோம்னா லோயர் limiting, this is the lower limiting value. இது ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஹையர் லிமிட்டிங் வேல்யூ கண்டுபிடிக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஹையர் லிமிட்டிங் வேல்யூ கண்டுபிடிக்கும். அதுக்கு நான் இந்த சர்க்யூட்டை இதில் உங்களுக்கு டவுட் இருக்காது, இதை நான் அடிச்சிடுறேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை நான் வந்து இப்போ ஹையர் லிமிட்டிங் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஹையர் லிமிட்டிங் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஹையர் லிமிட்டிங் வேல்யூ நம்ம கேஸ் 2 என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா Z1 / Z2 is equal to -4 அப்படின்னு எடுக்க போகிறோம். இதுதான் ஹையர் லிமிட்டிங் வேல்யூ. அப்போ என்ன கிடைக்கும்? இப்படி எடுத்தா when Z1 / Z2 is equal to -4ன்னு எடுத்து substitute this value in equation 1. இதை தூக்கி ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? -LC⍵² is equal to -4. மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ LC⍵² is equal to -4.
அப்போ ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது -4. சரி மைனஸ் போயிடும், மைனஸ் மைனஸ் எடுத்தாச்சு. 4. அப்போ 4 டிவைடட் பை எல்சி கிடைக்கும். அப்போது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை எல்சி அப்படின்னு கிடைக்கும். 2 டிவைடட் பை எல்சி உங்களுக்கு தெரியும் 2 பை எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. இது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, இது ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு உள்ள ரிலேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஒமேகா பை 2 பை அப்படின்னு வரும். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை 2 பை. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா ஒமேகா பை 2 பை அப்படின்னு போடுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன 2 டிவைடட் பை 2 பை இன்ட்டு ரூட் ஆஃப் எல்சி. இதான் என்னது அப்படின்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதை தான் என்ன சொல்கிறேன்னா எஃப்சி இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 2 பை இன்ட்டு ரூட் ஆஃப் எல்சி. இதான் ஹையர் லிமிட்டிங் வேல்யூ. இதைத்தான் என்ன சொல்கிறேன் அப்பர் லிமிட்டிங் வேல்யூ. என்ன சொல்கிறேன்னா அப்பர் லிமிட்டிங் வேல்யூ. இப்போ லோ பாஸ் ஃபில்டரில் எதுலேருந்து எது வரைக்கும் பண்ணோம் அப்படின்னா 0லேருந்து இந்த ஃப்ரீக்வன்சி வரைக்கும் பாஸ் பண்ணோம். எபோவ் திஸ் ஃப்ரீக்வன்சி கட் பண்ணிடும். இந்த ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் என்னது எல்லாமே கட் பண்ணிடும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சி என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா திஸ் இஸ் அப்பர் லிமிட்டிங் வேல்யூ ஃப்ரீக்வன்சி. அப்போ தஸ் லோ பாஸ் ஃபில்டர் அலோ கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எதுலேருந்து எது வரைக்கும் ஃப்ரம் எதுலேருந்து 0 டு 0லேருந்து எங்கே வரைக்கும் 0 டு 2 டிவைட் பை 2 பை இன்ட்டு ரூட் ஆஃப் எல்சி. இதைத்தான் என்னது பாஸ் பண்ணுது. இதுதான் லோ பாஸ் ஃபில்டர். லோ பாஸ் ஃபில்டர் இதான் ரேடியல் ஃபில்டர் பண்ணுது. இதை நம்ம எப்படி போடலாம், கிராஃபில் எப்படி போடலாம் அப்படின்னா கிராஃபில் போட்டோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ இது வந்து நம்ம கிராஃபாக ட்ரா பண்ணுறோம். இது ஃப்ரீக்வன்சி, இது கரண்ட்டை வந்து அப்படியே பாஸ் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வரையும் அப்படியே இறங்கிடும். இதுக்கு நேராக அப்படி பண்ணோம்னா இதான் என்னது எஃப்சின்னு சொல்கிறோம். எஃப்சின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதிலேருந்து இது வரைக்கும் இதைத்தான் பாஸ் பண்ணணும். இது வந்து பேண்ட் பாஸ், லோயர் பேண்ட் பாஸ். இதைத்தான் 0லேருந்து இது வரைக்கும் என்னது நம்ம பாஸ் பண்ணுது. இங்கே என்ன இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடும். கரண்ட் அப்படி குறைஞ்சிடும். டக்குன்னு கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகுது. இங்கே தான் கரண்ட் வேல்யூ இருக்கும், இது கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் என்னது அப்படின்னா இப்போ என்ன சொல்லுவாங்க கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லோ ஃப்ரீக்வன்சி. அப்போ என்ன கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கேட்பாங்க, வாட் இஸ் த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னா என்னது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இப்போ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எஃப்சி இஸ் ஈக்குவல் டு என்னென்னா 2 டிவைடட் பை 2 பை இன்ட்டு ரூட் ஆஃப் எல்சி. சார் இப்படி எழுதிக்கலாம் 1 டிவைடட் பை பை இன்ட்டு ரூட் ஆஃப் எல்சி போடலாம், தப்பு இல்லை, போட்டுக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னென்னா கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் ஆஃப் திஸ் லோ பாஸ் ஃபில்டர். என்ன சொன்னேன், கேரக்டரிஸ்டிக்ஸ் impedance of low pass filter. Characteristics impedance of low pass filter. Z is equal to என்ன அப்படின்னா Z is equal to root of Z1 into Z2. Z1 into Z2. இது நீங்கள் ஏற்கனவே எலக்ட்ரோமேக்னஸில் படிச்சிருப்பீங்க. இது வந்து சீரீஸ் எலமெண்ட்னுடைய இம்பிடன்ஸ், இது பேரல் இம்பிடன்ஸ். சீரீஸ் எலமெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இண்டக்டன்ஸ், இது பேரல் எலமெண்ட் வந்து கெப்பாசிட்டன்ஸ். இதில் தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணால் Z கிடைக்கும். அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா ரூட் ஆஃப் இது என்னது JL ஒமேகா இன்ட்டு 1 டிவைட் பை JC ஒமேகா. அப்போ இது போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜே கேன்சல் ஆயிரும், ஒமேகா கேன்சல் ஆயிரும். இது என்ன இருக்கும் அப்படின்னா L/C கிடைக்கும். அப்போ L/C என்கிறது ஓம் பை Z. இது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் ஆஃப் லோ பாஸ் ஃபில்டர். உண்மையில் கேட்பாங்க டேஷ் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் ஆஃப் லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் ரூட் ஆஃப் L/C அர்த்தம். ரூட் ஆஃப் L/C. சிங்கிறது என்னது
இண்டக்டன்ஸ். சாரி, எல்லுங்கிறது இண்டக்டன்ஸ், சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ். இது நமக்கு தெரியும். சரி சார், இது லோ பாஸ் ஃபில்டரை எங்கே யூஸ் பண்ணுறாங்க? லோ பாஸ் ஃபில்டரை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க. லோ பாஸ் ஃபில்டர் ஆர் ஒய்ட்லி யூஸ்டு இன் ரெக்டிஃபயர்ஸில் யூஸ் பண்ணுறோம். ரெக்டிஃபயர்ஸில் என்ன பண்ணுறோம்? இதை தான் யூஸ் பண்ணுறோம். ரெக்டிஃபயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் அப்படின்னா நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்ஜ் மாதிரி போட்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபயருடைய அவுட்புட்டு இது, அது நீங்கள் உங்களுக்கு தெரியும். இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் அவுட்புட். இது ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர் அவுட்புட் இப்போ வந்ததுன்னா என்ன பண்ணோம்? இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், இந்த இடத்துல ஒரு இண்டக்டன்ஸ் இருக்கும், இந்த இடத்துலையும் ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். இப்படி இருக்கும் போட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்படி போட்டிருக்கோம். இது லோடு ரெசிஸ்டன்ஸ், இது எல், இது சி. நம்ம இப்போ சர்க்யூட்டில் நம்ம பார்த்தது வந்து எல்சி மாத்திரம் இப்படி பார்த்தோம். இதைத்தான் நம்ம பார்த்தோம். இதான் என்னது? லோ பாஸ் ஃபில்டர்னு பார்த்தோம். இதுக்கு பேர் ஃபை ஃபில்டர். இதுக்கு பேர் என்னன்னா ஃபை ஃபில்டர். இதில் நம்ம ரெக்டிஃபயருடைய அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் போன கிளாஸில். இப்படி கிடைக்கும், அதை ரிப்பிள் மாதிரி இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். இது என்ன இருக்குது? ஏசி இருக்குன்னா ஏசி காம்பனண்ட். இதில் ஏசி காம்பனண்ட் இருக்கும். இந்த ஏசி காம்பனண்ட் இப்படி வருது அப்படின்னா இந்த எல் வந்து ஏசி என்ன அப்போஸ் பண்ணும். ஏசி அப்போஸ் பண்ண விடாது. டிசி என்ன பண்ணும்? ஏசியை அப்போஸ் பண்ணும், டிசியை பாஸ் பண்ணும். எல் என்ன பண்ணுது? இண்டக்டன்ஸ் என்ன பண்ணும்னா ஏசியை அப்போஸ் பண்ணுது, ரியாக்ட் பண்ணும், டிசியை பாஸ் பண்ணும். இதுக்கு ஆப்போசிட்டாக சி கெப்பாசிட்டன்ஸ் என்ன போடுன்னா ஏசியை பாஸ் பண்ணும். இது வந்து ஏசியை பாஸ் பண்ணும், டிசியை அப்போஸ் பண்ணும். எப்படி வருது அவுட்புட்? இதுக்கு வருது. அப்படியும் ஏசி கொஞ்சம் ஏதாவது தப்பிச்சு வந்துடுச்சுன்னா இந்த அடுத்த கெப்பாசிட்டர்னா உள்ளக்குள்ளே பாஸ் பண்ணிடும். அப்போ பியூர் டிசி தான் அவுட்புட்டுக்கு வரும். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயருடைய அவுட்புட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர். இந்த ரெண்டு தான் போட்டிருக்கோம். ஆனால் ஃபைவ் ஃபில்டர், இதுக்கு பேர் ஃபைவ் ஃபில்டர்னு சொல்லுவோம். லோ பாஸ் ஃபில்டர் கொடுத்து அவுட்புட்டில் லோடு எடுத்தால் இந்த இடத்துல என்ன பண்ணும்? இங்கே என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா 100% டிசி கிடைக்கும். 100% டிசி கிடைக்கும். அப்போ லோ பாஸ் ஃபில்டரை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த லோ பாஸ் ஃபில்டர்ஸ் ஆர் ஒய்ட்லி யூஸ்ட் இன் ரெக்டிஃபயர்ஸ் டு ஸ்மூத்தன் த ரிப்பிள்ஸ். இந்த ரிப்பிள் இருக்குல்ல, இதுக்கு பேர் ரிப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ரிப்பிள். இன்னொரு பேர் என்ன? பல்சேட்டிங். இந்த ரிப்பிளை என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றும், சுமூத்தன் பண்ணுது. இந்த மாதிரி பண்ணும், ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றும். அதனுடைய எது பண்ணுது? லோ பாஸ் ஃபில்டர் பண்ணுது. இப்போ லோ பாஸுடைய மெயின் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, லோ பாஸ் ஃபில்டர் ஆர் யூஸ்டு ஒய்ட்லி யூஸ்டு இன் ரெக்டிஃபயர்ஸ் டு ஸ்மூத்தன் த ரிப்பிள்ஸ். இதுதான் மெயின் அப்ளிகேஷன் நம்பர் ஒன். நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு இன் ரெக்டிஃபயர். ரெக்டிஃபயரில் என்ன பண்ணுது? ரெக்டிஃபயர் டு ஸ்மூத்தன் என்னது? ரிப்பிள்ஸை ஸ்மூத்தன் பண்ணுது. இது அப்ளிகேஷன் நம்பர் ஒன். நம்பர் டூ அப்ளிகேஷன் என்னன்னா, they are also sometimes used in voice frequency circuit. இது என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறாங்க. which pass frequency up to
இந்த வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி சர்க்யூட்டில் ஃப்ரீக்வன்சி எது வரைக்கும் நம்ம பார்க்கணும்னா 3 kHz வரைக்கும் பாஸ் பண்ணி லோ ஃப்ரீக்வன்சி. அதாவது என்ன செய்யுது அப்படின்னா used in voice frequency circuit which pass frequency up to 3 kHz ரேஞ்சுக்கு வந்து வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா பாஸ் பண்ணுது. 3 kHzங்கிறது லோ தான், லோ ஃப்ரீக்வன்சி. நம்பர் 3 அப்ளிகேஷன் என்னன்னா, இந்த லோ பாஸ் ஃபில்டரை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் அதுக்கும் ஆண்டனா, டிரான்ஸ்மிட்டருக்கும் ஆண்டனாவுக்கும் இடையில, டிரான்ஸ்மிட்டர் ஆண்டனா இன்பிட்வீன் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா லோ பாஸ் ஃபில்டரை யூஸ் பண்ணுறாங்க. லோ பாஸ் ஃபில்டர் டிரான்ஸ்மிட்டர், ப்ராப்பர் டிரான்ஸ்மிட்டருக்கும் ஆண்டனாவுக்கும் இடையில லோ பாஸ் ஃபில்டரை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 3 அப்ளிகேஷன் சொல்லியிருக்கோம். நம்பர் 1 என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு இன் ரெக்டிஃபயர்ஸ் டு ஸ்மூத்தன் த ரிப்பிள். நம்பர் 1 இந்த சொல்லியிருக்கேன். நம்பர் 2, இட் இஸ் யூஸ்டு இன் வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி சர்க்யூட் த ஃப்ரீக்வன்சி அப் டு 3 kHz அது வரைக்கும் வாய்ஸ் ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ஆண்டனா, இதை யூஸ் பண்ணுறாங்க. 3 அப்ளிகேஷன். இது ஒன்றும் இல்லை கூட கேட்கலாம். அப்போ இந்த நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபில்டர்னா என்ன, அதில் டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் என்ன, லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் ஃபில்டர், பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் பார்த்தோம். இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். 3 பாயிண்ட் பார்த்தோம். இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இது என்ன பண்ணுதுன்னா, டு செலக்ட் த டிசைர்ட் ஃப்ரீக்வன்சி ஃப்ரம் த காம்ப்ளெக்ஸ் இன்புட்லேருந்து டிசைர்டு ஃப்ரீக்வன்சி எடுக்கிறது. அதே மாதிரி டு ரிஜெக்ட் த டிசைர்ட் ஃப்ரீக்வன்சி. அப்புறம் அந்த சர்க்யூட்டில், ஃபில்டர் சர்க்யூட்டில் எங்கே என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய பர்பஸ் பார்த்தோம். அப்புறம் ஒரு டயக்ராம், அதாவது பிளாக் டயக்ராம் போட்டோம். காம்ப்ளெக்ஸ் இன்புட்டு அப்புறம் அவுட்புட் எப்படி கிடைக்கும் பார்த்தோம். அப்புறம் சர்க்யூட் போட்டோம். சர்க்யூட்டில் இண்டக்டன்ஸுடைய வேலை என்ன, கெப்பாசிட்டருடைய வேலை என்னன்னு பார்த்தோம். அப்போ அதில் சீரீஸ் எலமெண்ட்னா என்னது அப்படின்னா இண்டக்டன்ஸ், பேரலல் எலமெண்ட் கெப்பாசிட்டர் பார்த்தோம். சீரீஸ் எலமெண்ட்டோட இம்பிடன்ஸ் என்ன, பேரலல் இம்பிடன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அது தெரியும். சீரீஸ் இம்பிடன்ஸ் L is equal to JL ஒமேகான்னு பார்த்தோம். கெப்பாசிட்டன்ஸ் 1/JC ஒமேகான்னு பார்த்தோம். அதனுடைய 2 கடையில் ரேஷியோ பார்த்தோம். Z1/Z2 அப்படிங்கிறது இந்த ரேஷியோ. இந்த ரேஷியோ என்ன கிடைச்சதுன்னா -LC ஒமேகா² கிடைச்சது. ஈக்குவேஷன் 1 கிடைச்சது பார்த்தோம். 2 லிமிட்டிங் வேல்யூ பார்த்தோம். ஒரு லிமிட்டிங் வேல்யூ 0 அண்ட் -4 அப்படின்னு வச்சுக்கிட்டு இதனுடைய லிமிட்டிங் வேல்யூ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். இது அப்ளை பண்ணால் 2 கிடைக்கும். ஒன்று 0வும் இன்னொன்று இந்த FCC ஈக்குவல் என்ன பார்த்தோம் அப்படின்னா FCC ஈக்குவல் டு 2/2π × √LC பார்த்தோம். இது அப்பர் லிமிட்டிங் ஃப்ரீக்வன்சி, இது லோயர் லிமிட்டிங் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்து அதை கிராஃப் போட்டோம். அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம். என்னதுன்னா Z is equal to Z1/Z2 அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அதனுடைய அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். அப்ளிகேஷன் 1 என்னென்னா ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணுறோம், ரிப்பில் ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டிரான்ஸ்ஃபருக்கும் ஆண்டனாவுக்கு இடையில யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கோம். இதே மாதிரி தான் எல்லாமே. அது அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஹை பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் ஃபில்டர், பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிற மற்ற 3 ஃபில்டர் சர்க்யூட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த டெரிவேஷன் தான் ஜென்ரல் தியரி. ஒவ்வொரு ஃபில்டருக்கும் தியரி உண்டு. ஒவ்வொரு ஃபில்டருடைய தியரியும் எல்லாமே ஒரே மாதிரி, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த என்ன டிஃபரன்ஸு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மைன்யூட்டாக மைண்டில் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போ ஒரு ஃபில்ட்ரு நீங்கள் தரவை படித்தாவே 4ஐயும் கடகடன்னு எழுதலாம். ஃபில்டரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸில் ஒரு கொஸ்டின் வரும். இதை பாருங்கள், இந்த வீடியோவை இன்றைக்கி இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, பாய்.